அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 12/4/2026 பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 5 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீங்க. உங்களின் இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறரை வெல்லக்கூடியதாகும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதில் முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுடைய செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படலாம். பணப்புழக்கம் தாராளமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடிய வகையில் இருக்குது. சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கையான ஒரு மனநிலையை கொண்டிருப்பீங்க. உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாளின் சவால்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். இறுக்கமான பணியில் மும்முரமாக இருப்பீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உறவின் நல்லிணக்கம் பராமரிக்க உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சகஜமான அணுகுமுறை மூலம் இனிமையற்ற தருணங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இன்று பணப்புழக்கம் காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் செலவு செய்ய வேண்டும். வெந்நீர் குடிப்பதன் மூலம் உங்களுடைய சளியை தவிர்க்க இயலும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களின் பொறுமை சோதிக்குள்ளாகும். சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடினமாக போராட வேண்டும். பணியில் பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பணியிட சூழலில் காணப்படும் பதட்டமான நிலையை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும். நல்ல ஒரு புரிந்துணர்வும் சகஜமான அணுகுமுறையும் மேற்கொள்வது நல்லது. பயணத்தின் போது பண இழப்புகள் காணப்படுகிறது. பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தொடர் முயற்சியில் இது சாத்தியமாகும். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் வெற்றி கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் துணையிடத்தில் நெருங்கி பழகி கழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிர்ஷ்டமான ஒரு நாள். அதிக பணவரவு காணலாம். அந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இன்று மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று பரிசோதிக்கும் நாள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகும். பணியிட சூழல் அசௌகரியம் காணப்படலாம். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உறவின் மகிழ்ச்சியை தக்க வைக்க அமைதியாக இருந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்திற்காக தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். சில அசௌகரியம் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கால்களில் வலி ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று வருத்தப்படியான சில சூழ்நிலைகள் காணப்படலாம். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. எளிய அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் சகஜமான பலன்கள் கிடைச்சிருக்கு. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக நீங்கள் உணரலாம். விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. இந்த போக்கிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும்.
இதனால் உங்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் பொறுமையும் உறுதியும் தேவை. அது மட்டும் இல்லாமல் இன்று வெற்றிக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும். கூடுதல் பணிகள் காணப்படலாம். சக பணியாளர்களுடன் உங்களுக்கு கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரலாம். குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இது உங்களுக்கு தவிர்க்க வேண்டியதும் அமைதியுடனும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம். பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. சுய முயற்சிக்காக நீங்கள் இன்று சாதகமான ஒரு நாளாக இருக்குது. மன உறுதி மூலம் இன்று உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு இது சாத்தியமாகும். உங்கள் துணையிடத்தில் இன்று புரிந்துணர்வை பராமரிப்பீங்க. இதனால் உங்கள் துணை விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. பணவரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் பணத்தை சிறப்பாக நீங்கள் சேமிக்கக்கூடியதாகும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நிகழ்வுகளில் நீங்கள் நடைபெறக்கூடிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்வது, அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள். இந்த உணர்வுகள் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படுத்தக்கூடியதாக நல்லுறவாக வளரும். இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க. மிதமான ஆரோக்கியம் காணப்படும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில வலுவற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். திட்டமிட்டு முயற்சி செய்வதால் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடிய வகையில் இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் காண பணியில் ஒழுங்குமுறையை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையுடன் மேற்கொள்வது சிறந்தது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இதனால் சிறிது வருத்தம் உங்களிடம் காணப்படலாம். பதட்டம் காரணமாக உங்களுக்கு தலைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று அர்த்தமுள்ள நாளாக இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை அளிக்காது. நீங்கள் அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் பெற்றுத்தரும். பணியிட சூழல் சாதகமான பலன்களை அளிக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். உங்களின் கடுமையான போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினம். சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையக்கூடியதாக இருக்கு. இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. உங்களின் இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது திருப்திகரமான இருக்கக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை அளிக்கும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணை மகிழ்ச்சி உருவாங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். பணப்புழக்கம் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் இதனை சமாளிக்க வேண்டியதும் சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.